தொடர் மழையால் டெல்டா மாவட்டங்களில் பல ஆயிரம் ஏக்கரில் பயிரிடப்பட்ட சம்பா பயிர்கள் நீரில் மூழ்கி அழுகும் நிலை ஏற்பட்டுள்ளது. வேளாண் அதிகாரிகள் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். செய்தியாளர்கள் கண்ணதாசன், அமிர்தலிங்கம், கோவிந்தராஜ் வழங்கிய தகவல்கள் இவை. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி மற்றும் முத்துப்பேட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 1500 ஏக்கருக்கு மேல் பயிரிடப்பட்ட சம்பா நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி அழுகும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை, பேராவூரணி, மதுக்கூரிலும், மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி சுற்றுவட்டார பகுதிகளிலும் பல நூறு ஏக்கரில் பயிரிடப்பட்ட சம்பா, தாளடி பயிர்கள் மழைநீரில் மூழ்கியுள்ளன. இதேபோல நாகை மாவட்டம் வேதாரண்யம், பாலையூர், கீழ்வேளூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழைநீரில் பயிர்கள் மூழ்கிய நிலையில் தண்ணீர் வடிந்த பின்னரே சம்பா பயிர்கள் பிழைக்குமா என்பது தெரியும் என விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். இதனால் துறை சார்ந்த அதிகாரிகள் விளைநிலங்களை நேரடி ஆய்வு செய்து உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பயிர் பாதிப்பு குறித்து விவசாயிகளான திருத்துறைப்பூண்டியைச் சேர்ந்த ராமகிருஷ்ணன், சீர்காழியைச் சேர்ந்த பிரபாகர் கூறுகையில், எங்களுக்கு கோரையாத்துலையும் வெறும் மண்ணுக்கு நீங்க செடியும் வெங்காய தாமரம் செடியும் மண்டி கிடக்கிறதுனால அந்த சட்டத்தில் போய் அடைச்சிக்கிட்டு தண்ணி போக மாட்டேங்குது. கொண்டபரிச்சு நேரத்துலையும் அதே போல தான் எங்களுக்கு உருவட்டத்திலேருந்து வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. 2 நாளாக போய் ஆள்வெல்லாம் நின்று வெங்காய தாமரையை இந்த சட்டர்கிட்ட நின்று அடிச்சு விட்டுட்டு இருக்காங்க. ஆற்றுலையும் நின்று அடிச்சு விட்டுட்டு இருக்காங்க. இந்த விவசாயத்தை என்னுடைய தலைமுறை போயிடும் இருக்கு. அடுத்து என்னுடைய வாரிசுகள் இளைஞர்கள் விவசாயத்தை கைவிட்டுட்டு இந்த தொழிலை விட்டு வெளில போடுவாங்கிறது தான் எனக்கு தோணுது. மறுபுறம் கடல் சீற்றத்தால் மீன்பிடிக்க செல்லாத கடலூரைச் சேர்ந்த மீனவர்கள் தங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு உள்ளதாக கூறினர். இதுகுறித்து கடலூரைச் சேர்ந்த மீனவர்களான கோபி, கந்தன் ஆகியோரிடம் பேசினோம். 3 மாதத்துக்கு எங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். அப்போ நாங்கள் மேற்கொண்டு எங்கள் வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்குது. எங்களுக்கு இந்த மறியல் காசு அப்படின்ட்டு ஒரு 6000 ரூபா போடுறாங்க. அந்த 6000 ரூபா வச்சு நாங்கள் இந்த 3 மாதத்தை எப்படி ஓட்ட முடியும்? அரசியல்வாதியோ இங்கே யாருமே பார்வையிடலை. இங்கே ஒரு ஓட்டு வேணும்னா எல்லா அரசு அதிகாரியிலேருந்து இங்கே அரசாங்கத்தில் இருக்கிறவங்க இல்லை அதிகாரிகள்லாம் இங்கே பார்வையிடுறாங்க. ஆனால் இதுவே இங்கே ஒரு பாதிப்புனா இங்கே யாரும் பார்வையிடுறது கிடையாது. பாதிப்பு அடைஞ்ச பிறகு வருவாங்க. ஏன்னா நியூஸ் வேணும், மக்கள்கிட்ட நாங்கள் போயிருக்கின்ற நியூஸ் வேணுன்றதுக்காக வருவாங்க. செய்தியாளர் கண்ணதாசன் வழங்கும் கூடுதல் தகவல். இந்த நிலையில் தமிழக அரசால் வழங்கப்படும் நிவாரணத் தொகை 6000 தற்போது வழங்கப்பட்டு வருகிறது. 6000-ஐ தாண்டி 10,000 ரூபாய் நிவாரணத் தொகையாக மீனவர்களுக்கு வழங்க வேண்டும் என மீனவர்கள் சார்பில் கோரிக்கை எழுந்துள்ளது. பிரியா. தகவல்களுக்கு நன்றி கண்ணதாசன்.